காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். இந்த மத்தியான வேளையில் எம்எம்ஜே மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக இருந்த நேரத்தில் ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எத்தனையோ சீரியலில் இருப்பாங்க, எத்தனையோ பேர் ஏதோ வேலை செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தை கூட ஆண்டோடைய பாதப்படியில் வரணும், அவரோடு பேசணும், அவரோடு உறவாடணும், அப்படியே வார்த்தையில் கேட்கணும், ஆண்டவரோடு நம்முடைய எல்லாவற்றையும் ஒப்படைத்து நம் வாழ்க்கையை நிறைவேற்றி நடத்தணும்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் எம்எம்ஜே மூலமாக, இந்த ஹெவன் டிவி ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த நேரத்தில் ஒவ்வொரு பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் எவ்வளோ பேர் நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு நிமிஷம் நம்ம பற்றி நம்ம திங்க் பண்ணக்கூடாது, உலகத்தையே யோசித்து பார்க்கணும். ஒரு நிமிஷம் 5 மினிட்ஸாவது ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல அமர்ந்திருந்து, ஆண்டவரே நீர் எவ்வளோ போதுமானவராக இருக்கிறீரப்பா, ஆனால் நாங்கள் எங்கள் கையில் கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையுமாக செய்கிறோமா சுவாமி. மோசையின் கையில் கொடுக்கப்பட்ட அந்த கோல் எப்படி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, எத்தனை பேரை அது காப்பாற்றினது. அப்படிப்பட்ட ஒரு கோல் எங்கள் கையில் என்ன கோல் இருக்கிறது சுவாமி, எங்கள் கையில் என்ன இருக்குதுப்பா. அந்த ஒரு சிறுவன் கையில் 5 அப்பமும் 2 மீன் கொடுக்கப்பட்டது, அது 5000 பேரை போஷித்ததப்பா. அதுபோல் எங்கள் கையில் கொடுக்கப்பட்ட வேலை என்னப்பா, அது உமக்காக நாங்கள் பிரயோஜனப்படுத்துகிறோன்னு இந்த மத்தியான வேளையில் அமர்ந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு ஒருவருக்கு எழுதுகிற வேலை கொடுத்திருப்பார். ஜெபத்துறை ஐயா அவர்களுடைய புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது என்ன ஆண்டவர் அவரிடத்தில் பேசின போது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டபோது, என்னிடத்தில் கோல் இருக்கிற, இடத்தில் எழுத்துக்கோல் இருக்கிறேன்னு சொன்னாராம். அதன் மூலம் 650 புத்தகங்கள் ஆண்டவருக்காக எழுதினார் அல்லவா. நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிற நேரங்களே ஆண்டவருக்காக என்ன செய்கிறோம்? அந்த பெரிய கேள்விக்குறியோடு இந்த மத்தியான வேளையில் நான் ஆண்டவரை பற்றி யோசிக்க விரும்புகிறோம். இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் ஆண்டவரை உமது கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் சுவாமி. மாறிடாத என் மானேசரே அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம் என்ற பாடலை பாடி இந்த வசனங்களை நாம் கேட்டு அவரோடு பேசுவோமா. இந்த நேரத்தில் மாறிடாத நம் நேசர் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளோ அழகான பாடல் இந்த பாடல் தெரியுமா? ஆண்டோடைய அன்பு எவ்வளோ பெருது. அந்த அன்பை தியானிக்கும் போது, அந்த மாறிடாத அன்பை தியானிக்கும் போது அதன் ஆழம் அறியலாகுமோ, இதற்கிணை எதுவும் வேறில்லையே என்று சொல்லிய பக்தன் பாடின பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து, பழைய ஒரு பாடல் ஆனால் எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா. மாறிடாயும்மா நீசரே மாறாதவர் அன்பன் ஆளுமே, கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேம்மா அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பாய் பாரில் என்னை தேடி வந்தாரே, நீச நின்றுனை தள்ளாமலே நீசனாக மாட்டிடவே, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகந்திட தூய தேவனின் விண்சாயல் அணிய, ஆவியாலே அன்பை சொரிந்தா
இயேசுவின் மகா அன்பிதே அதிநாழம் அறியலாகுமோ, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே, இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இவ்வளோ அழகான அன்பான ஆண்டவர். அவருடைய அன்புக்கு எது இணை? ஒன்றுமே இல்லை. அன்பரின் பாதத்தில் அமருவோமா? இந்த மத்தியான வேளையில் ஆண்டவரே நம்முடைய பாதத்தில் அமருவோம் சுவாமி. எங்கள் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அந்த பொறுப்பை நாங்கள் எப்படி செய்கிறோம் என்பதை சில நேரம் தியானிப்போம் சுவாமி. இசப்பா, அந்த மத்தியான வேளையில் நம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த மோசையின் கோல் எப்படிப்பட்ட காரியங்களை நிறைவேற்றினது, அதுபோல சுவாமி அப்பா, நீர் எங்கள் கையில் தந்த வாக்குத்தத்தமாகிய கோலை நாங்கள் பிடித்து கொள்கிறோம்ப்பா. அப்பா, எங்களுக்கு ஜெபமாகிய கோலை நாங்கள் பிடித்து கொள்கிறோம் சுவாமி. அந்த மோசே அந்த அமலேக்கியரை முறியடிக்கும் போது அந்த மலையின் மேல் ஏறி அப்பா கரங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும்போது அப்பா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றார்களே அப்பா. அவன் கரத்தை உமோடு இணைத்து கொண்ட போது சுவாமி வெற்றியின் மேல் வெற்றியை பெற்றார்களே சுவாமி. அதுபோல் அந்த மத்தியான வேளையில் கர்த்தாவே எங்கள் கரங்களை உமது கரம் பிடித்து கொள்ளட்டுப்பா, பிடித்து கொள்ளட்டு சுவாமி. நாங்கள் இதில் வந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருடைய கரம் உமது கரத்தோடு இணையட்டோப்பா, நாங்கள் இணையட்டோப்பா. அப்பாவோடு நாங்கள் இணையும் போது கர்த்தாவே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு அப்பா எங்களுக்காக வேண்டிக் கொள்கிற தகப்பனே, நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்வீர் சுவாமி. அப்பா, அது மூலம் அப்பா நீ நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமே அப்பா. நாங்கள் உலகத்துக்கு முன்பாக தலை குனிய மாட்டோம் சுவாமி. அப்பாவுக்கு முன்பாக நாங்கள் தலை குனியும் போது சுவாமி உலகத்துக்கு முன்பாக நாங்கள் தலை நிமிர முடியும் அப்பா, நிமிர முடியும் சுவாமி. அப்பாவின் கரத்தில் எல்லாரையும் ஒப்படைக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்படைக்கிறோம் அப்பா. அப்பா, அவர் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை அப்பா அப்பாவுக்கு பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக அந்த வசனமாகிய கோலை, ஜெபமாகிய கோலை அப்பா நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா. வாக்குத்தத்தமாகிய கோலை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் சுவாமி. உமக்காக நாங்கள் பிரகாசிக்க, உமக்காக எழும்ப எங்களை எடுத்து நீ பிரயோஜனப்படுத்தும் சுவாமி. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆரம்பிக்க போகிற அந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் அநேக மக்கள் அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு நீட்டூற்றாக சுவாமி நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பனே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பேரையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. அப்பனே, அடிகளை தாழ்த்திறப்பா ஒன்று தெரியாது சுவாமி. ஆனால் அப்பனே உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக எடுத்து அடிகளை பிரயோஜனப்படுத்துகிறீரப்பா. நீர் மட்டும் மகிமைப்படணும் அப்பா. அடிகள் மறைந்து கொள்கிறேன் சுவாமி, உமது கரத்தில் மறைந்து கொள்கிறேன் அப்பனே. நீர் வெளிப்படணும். இந்த ஜெபத்தின் மூலம் அநேக மக்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறதுக்காக ஸ்தோத்திரம். ராஜாவின் கரத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. அப்பா பேசும் ராஜா, பேசும் கர்த்தாவே. இந்த நேரத்தில் எல்லாரும் அப்பா ஒரு நிமிஷம் நல்லா ஆண்டவருடைய கோல் என்பது ஆண்டவர் அந்த மோசையின் கையில் கொடுக்கப்பட்ட கோலை பயிற்று சிறிது நேரம் நம்ம தியானிக்க விரும்புகிறோம். இந்த நேரத்தில் மோசே வந்து வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறியோடு கர்த்தர் குறுக்கிடுகிறார். அப்போ அது என்ன கேள்விக்குரிய உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்குறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது யாத்திராகமம் 4:2 நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் கேட்குறார், உன் கையில் என்ன இருக்கிறது? அதுவே போல் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நம்ம கையில் தந்திருக்கிறாரு. அதை நம்ம எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதுதான் ஆண்டவருடைய நிறைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த வசனத்தை நம்ம பைபிளை வாசிக்கும் போது நிறைய கேள்விகள் அந்த வசனத்தில் பைபிளில் இருக்குதா. 2272 இடத்துல கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி புதிய ஏற்பாடில் 1022 இடத்துல கேள்விகள் இருக்குதுன்னு நான் அந்த புஸ்தகத்தின் மூலம் ஒரு புக்கில் நான் வாசித்தேன். அந்த போல் அந்த வேத பிரமாணம் முழுவதும், வேதம் முழுவதும் எண்ணற்ற கேள்விகள் உண்டு. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்குற வேலை நம்ம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ஆதாமை ஏவாளை உண்டாக்கி அவனை பார்ப்பதற்காக, அவனோடு பேசுவதற்காக ஓடி வருகிறார். அந்த நேரத்தில் ஆதாமே எங்கேயே இருக்கிறார் என்று கேள்விக்கோடு வருகிறார். ஆனால் அவன் பாவம் செய்ததுனால ஆண்டவருக்கு முன்பாக அவனால் நிற்க முடியாமல் போயிற்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு நாம் பதிலளிக்க தைரியம் உள்ளவர்களாக காணணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் போகும்போது, ஆண்டவரே நாம் உண்மை உள்ள ஊழியக்காரன் அந்த உலகத்தில் இருந்தேன் சுவாமி, உன்னோடு வருகிறேன் சுவாமி என்று சந்தோஷமாக அவர் எதிர்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கேட்குற கேள்விக்கு நாம் பதில் கொடுக்க தைரியம் உள்ளவர்கள் நம்ம ஒவ்வொரு பேரும் மாற ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிற வேதம் முழுவதும் அந்த கேள்வி குறிக்கிய போது பல மோசையின் கையில் கொடுக்கப்பட்ட கோல்
தாவீதின் கையில் கொடுக்கப்பட்ட கவன், தாவீதுக்கு கையில் ஒரு சின்ன பையனாக இருந்தபோது ஒரு சின்ன கவனை தான் கவனு கல்னு கொடுத்தாரு. அந்த கவனை வச்சு அந்த பெலிஸ்தேனை அவன் அடித்தான். யாருடைய நாமத்தினால? நான் ஏசப்பாவின் நாமத்தினால, என்னோடு கூட இருக்கிற தேவனின் நாமத்தினால அவனை அடிக்கிறான். அந்த இடத்துல இந்த பெலிஸ்தேன் விழுகிறான். அது கிதியோன் கையில் கொடுக்கப்பட்ட பானையும் தீவட்டியும். அந்த நேரத்தில் அந்த பானையை உடைக்கிறாங்க, தீவட்டியை கொளுத்துறாங்க. அந்த எல்லா ஜனங்கள் மீதியானியர்கள் எல்லாம் ஓடி போகிறாங்க. அப்போ என்ன பாடுறாங்களாம்? தேவனுடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறாங்க. அது எப்படி முடிஞ்சுது? ஆண்டவருடைய வல்லமையோடு அந்த இடத்துல அவங்க இறங்கும்போது வெறும் ஒரு தீவட்டி, வெறும் ஒரு பானை, ஆனால் அந்த ஜனங்களை முறியடிக்க முடிஞ்சுதுன்னா உன்னுடைய கையில் என்ன இருக்கிறதோ அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம் பிரயோஜனப்படுத்தும் போது அது அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது மாதிரி சொல்லப்போனால் எலும்பு, அந்த சிம்சோன் கையில் கொடுக்கப்பட்ட அந்த தாடை எலும்பு, அந்த தீர்க்கதரிசியார் மனைவி இடத்துல கொடுக்கப்பட்ட ஒரு குடம் எண்ணெய், அந்த குடம் எண்ணெயை அவள் அநேக குடங்களை நிரப்பி அவளுக்கு எல்லாம் அந்த பஞ்ச காலத்தில் தன் பஞ்சத்தை தீர்த்தாள. அதுபோல் ஆண்டவர் சொல்லுறார், அந்த சின்ன பையன்கிட்ட கை இருந்த 5 அப்பமும் 2 மீனும் என்னால் இத்தனை பேர் அது போஷித்து, அதுபோல் அந்த ஏழை விதவையில் இருந்த கையில் இருந்த 2 காசு, இதெல்லாம் ஆண்டவரே சொல்லி இருக்கிற வார்த்தைகள். ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? என்ன வேலை செய்கிறோம்? ஏதாவது ஒரு வேலையை ஆண்டவருக்காக நம்ம செய்ய முடியும்ல. நம்ம கையில் இருக்கிற எத்தனையோ பேருக்காக உழைக்கிறோம், பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், குடும்பத்துக்காக உழைக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்கிறோமா? பேதுரு கூட ஆண்டவர்கிட்ட இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறான்? அதை கொண்டு பிறவி சப்பானியை கூட எழும்பி நடக்க பண்ணுறான். எவ்வளோ பெரிய அப்போஸ்தலர் 3:6 கர்த்தருடைய நாமத்தை பிரசங்கித்த போது அநேக மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. பிறவி சப்பானி அவன் எழுப்பி நடக்க வைக்கிறான். அதே வல்லமை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எப்படி அவருடைய கோலை நம்ம பிடித்து கொள்ளும் போது நம்ம ஒவ்வொரு வேலும் நம்ம ஆண்டவர் அழகான ஒரு வசனத்தை சொல்கிறான். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட அழுத்தலை கூறவும் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று அழகான அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா 62:1 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம நினைக்கிறோம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் ஆண்டவரை பற்றி தெரியும். இல்லை, பெரிய வளர்ந்த நாடுகள் போன்ற பெரிய அமெரிக்கா போன்ற நாடுகளில் எத்தனையோ பேர் வீடுகள் இல்லாமல், நம்ம நினைப்போம் ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு நாங்கள் டூர் போயிருந்தப்போ கூட ஹோம்லெஸ் பீப்புள்னு சொல்லி எத்தனையோ பேர் வீடு வசதி இல்லாமல் அந்த ஆஸ்திரேலியன் சிட்டிசன் பீப்புள் கூட ரோட்டில் அமர்ந்து இருக்கிறாங்க, வீடுகள் இல்லாமல். ஆனால் அப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த மலைகளிலையும் காடுகளிலையும் அன்றைக்கி கூட ஒரு மிஷனரி வந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. மலையில் உள்ள மிஷனரி, இந்த கொல்லிமலை, இந்த கல்வராயன் மலையில் உள்ள மிஷனரி சொல்கிறாரு, மேடம் நாங்கள் தங்கியிருக்கிற வீட்டில் ஒவ்வொரு இடத்தையும் அடைக்கும் போது பாம்புகள் வருது, தேள்கள் வருது. அதில் 2 சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு நாங்கள் தங்கியிருக்கிறோம். வீடுகள் எல்லாம் எங்களுக்கு சரியான கரண்ட் கிடையாது, சப்ளை கிடையாது. ஆனால் அதுலேயே எங்களுக்கு ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக கடவுள் எங்களை தெரிந்தெடுத்து கொண்டு போயிருக்கிறாருன்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. அந்த சிறுமைப்பட்டவர்கள் அந்த மலையில் நாங்கள் ஒரு சின்ன முறுக்கும் காஃபியும் கொடுத்தா எத்தனையோ குடும்பங்கள் வந்து ஆண்டவரை பற்றி அறிஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சந்தோஷமாக சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து அந்த சிறுமைப்பட்டவர்கள் அவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு 18 மைல் 15 மைல் நடந்து வந்து தான் ஸ்கூலுக்கு போகணும், படிக்க முடியும். ஹாஸ்பிட்டல் சான்ஸே கிடையாது. எந்த வசதியும் இல்லாத இடத்துல சிறுமைப்பட்டவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லவும் என்னை அபிஷேகம் பண்ணி இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுறது. நிறைய பேர் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது அவளுக்கு காயத்தை கட்டுகிறவர்களாக, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர்களாக, கட்டுண்டவர்களுக்கு கட்ட அழுக்கிறவர்களாக நாம் ஒவ்வொரு பேரும் வாழும்போது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருவார் தெரியுமா? நம்ம கிளம்பி போனோம். சிறைச்சாலை ஊழியங்கள்லாம் ஒரு பெரிய ஊழியம். அவ்வளோ அழகாக ஒரு நோவான்னு ஒரு பிரதர் செய்யிட்டு இருந்தாங்க. இப்போ யார் செய்கிறாங்கன்னு தெரியாது. அதுவும் பெரிய ஊழியம். சிறைச்சாலையில் எத்தனையோ பேருக்கு ஆண்டவரை சொல்லியிருக்க ஆட்கள் இல்லை. ஒரு கோபத்தில் செய்கிறாங்க. ஆனால் அவளை திரும்பவும் மறுபடியும் ஆண்டோடத்தில் கொண்டு வருவதற்கு எத்தனையோ ஆட்கள் தேவை. எத்தனையோ நாடுகளில் இன்னும் ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கிறாங்க. அவளுக்கு ஆட்கள் தேவை. நாம் ஆண்டவரை என்னை அனுப்பும் என்று நாம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வழியை நமக்கு அனுப்புவார். அல்லது ஜெபி அல்லது கொடு என்று சொன்ன வசனத்தின்படி அதனே மிஷனரிகளை தாங்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மளை அனுப்புவார் என்பதுக்கு சந்தேகமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறது, ஒரு காலத்தில் மோசே வந்து ஒரு ராஜாவாக இருப்பான்னு நினச்சிருப்பாரு. அந்த ராஜ கோலை தான் பிடிச்சிருப்பேன்னு நினச்சிருப்பாரு. ஆனால்
அந்த நேரத்தில் அந்த எல்லாத்தையும் இழந்து அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த வாழ்ந்த 120 வருஷத்தில் முதல் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய குமார்த்தியின் மகனாக எண்ணப்பட்டார். அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சி 40 ஆண்டுகள் என்ன செய்தார், மீதியான தேசத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார். திரும்ப அதே கோலை கொண்டு திரும்ப ஒரு கோலை அவர் கடவுள் கொடுக்குறாருன்னா, அந்த 3வது 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை வழி நடத்துகிற ஒரு தலைவனாக ஆண்டவர் மாற்றினார். அவர் வாழ்க்கையிலையும் அநேக பாடுகள் தான். ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலும் ஆண்டவருக்காக எழும்புற ஒரு பெரிய தாசன்னா மோசேன்னு சொல்ல முடியும். அதுபோல் ஆண்டோடைய அந்த மோசேட்டு ஆண்டவர் கேட்குற, அவன் கையில் என்ன இருக்குது அது கீழே போடுன்னு சொல்கிறாரு. நம்ம கையில் இருக்கிற பெருமை, நம்ம கையில் இருக்கிற அறிவு, நம்ம கையில் இருக்கிற பணம், செல்வம், இதெல்லாம் கீழே போட்டுறணும். நான் போடும்போது நம்முடைய சுய அறிவோ, நம்முடைய சுய ஞானமோ, நம்ம சுய பலமோ நம்மளை வழி நடத்தாது. ஆண்டோடைய கரத்தை பிடித்து கொள்ளும்போது அந்த கோல் நம்மை வழி நடத்தும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமே இல்லை. அந்த மோசேயின் கோல் எத்தனையோ பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது போல் ஆண்டவர் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட எந்த வாழ்க்கையானாலும் அதை ஆண்டவருக்காக நாம் பிரயோஜனப்படுத்தணும். இந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த கோலை ஆண்டவர் எவ்விதமாக பயன்படுத்தினார் என்பதை பற்றி சில வார்த்தைகள் நாம் யோசிக்க விரும்புகிறோம். அற்புதங்களின் கோல். ஆண்டவர் இந்த கோலையும் உன் கையில் பிடித்து கொண்டு போய் இதனால் அடையாளங்களை செய்வாய் என்றார். யாத்ராகமம் 4:17 வாசிக்கும் போது இந்த கோலை கையில் பிடித்து கொண்டு போய் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்வாய் என்று சொல்கிறார். அது எப்படிப்பட்ட அற்புதங்களை அவன் செய்தார்னா, ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நினைப்போம் இந்த கோலுன்னா வெறும் கோல் கிடையாது, ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கை தான் அந்த கோல், அற்புதங்களின் கோல். நமக்கு ஆண்டவர் பெரிய வல்லமையை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க வாக்குத்தத்தம் என்னன்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. லூக்கா 10:19 ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். சத்ருனால் வர போராட்டம் 1 இல்லை 2 இல்லை, அநேக போராட்டங்கள். ஆனால் அந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயிக்கத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு அந்த கோலை தந்திருக்கிறாரு. வசனமாகிய கோலை தந்திருக்கிறாரு, ஜெபமாகிய கோலை தந்திருக்கிறார். அந்த அற்புதங்களின் கோலை நம்ம பிடிச்சிக்கிடணும். சத்துருக்களை அந்த என்ன சொல்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூட நமக்கு பலன் ஆண்டவர் தந்திருக்கிறார். நமக்கு சர்ப்பம் போல் அநேக போராட்டங்கள் வரும், ஆனால் அதையெல்லாம் நம்ம மிதித்து சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளணும். என் வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை நான் பார்த்துருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் கட்டின அந்த டைம்லே அநேக போராட்டம், அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க, மந்திரவாதி வச்சு அதை பண்ணுவாங்க. ஆனால் எந்த போராட்டம் எங்களை அணுகாமல் எங்கள் அப்பா எங்களை கூட கருத்தை பிடித்தனால அந்த கோலை நாங்கள் பிடித்து கொண்டபடியால் ஆண்டோட எல்லா சத்துருவின் தலையை நசுக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்தார் என்பதற்கு என்னை சாட்சியாக இந்த உலகத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் ஆண்டு சொல்லியிருக்கிறார். அது ஆண்டவர் எத்தனையோ மந்திரவாதிகள் இருப்பாங்க, பில்லி சூனிக்காரங்க இருப்பாங்க. நம்ம பைபிளில் வாசிக்கும் போது அநேக பேர் அந்த மோசைக்கு எதிராக போராடி வந்தாங்க. ஆனால் எல்லாருடைய கோலையும் மோசையுடைய கோல் விழுங்கிட்டு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அந்த மோசையின் கோல் மூலமாக 10 வாதைகளை கர்த்தர் எகிப்தின் மேல் அனுப்பினார். அப்போது அந்த 10 வாதையை என்ன செய்து எல்லாத்தையும் அந்த கோலை விழுங்கி போட்டதுன்னு எல்லாத்தையும் அழிச்சு போட்டதுக்கு அந்த வாதைகள் எல்லாத்தின் மூலமாக அவங்க அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணார். அவங்க முடியாதனால கடைசியில் அந்த தலைப்பிள்ளை சங்காரம் ஆண்டவர் நமக்கு அநேக பாடுகளை சொல்லி தருவார். இப்படி போகாத, இப்படி போகாத, இந்த தண்டனை தருவார், ஆனால் எல்லா தண்டனையும் நம்ம உதறி தள்ளிட்டு இருந்தோம்னா நம்ம எகிப்து மக்களை போல் நம்மளும் அநேக ஆக்கணைக்கு நாம் ஆளாகிடுவோம். ஆனால் எப்போது ஆண்டவர் தருகிற சின்ன தண்டனை கூட தகப்பன் தன் பிள்ளையை சிச்சியாமல் இருப்பாரோ என்று சொல்லி அதுபோல் அதை நமக்கு நன்பாக அதை சாதகமாக்கி நாம் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம மக்களுக்கு பிரயோஜனமாக இருப்போம். இந்த எகிப்தியர் நைல் நதியை தெய்வமாக வணங்குவாங்க. பார்வன் காலம் வந்தோடனே நைல் நதிக்கு போய் நின்று வணங்குவாராம். அந்த நைல் நதி என்ன செய்யுது, ஒரு ரத்த ஆறாக மாறவுக்கு அந்த எல்லாம் செத்து போயிடுச்சு. கோலை அடித்த போது நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறிட்டு, அப்போ அதனால் நதியில் உள்ள மீன்கள் எல்லாம் செத்து போய் நாறிட்டு அந்த கோலினால் அவன் அடித்த போது ரத்தமாக மாற வைத்தார். அடுத்தபடி சூரியன் எகிப்திற்கு ஒரு பெரிய தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த சூரியனை இருளாக மாற்றினது அந்த கோலை காட்டி அவர் மாற்றுறாரு. அவ்வளோ பெரிய வல்லமையை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரு. எப்படி மோசைக்கு அந்த வல்லமையை கொடுத்தாரோ அதுபோல் அதே கோலை நாம் ஆண்டவரோடு பிடித்து கொள்ளும் போது, அந்த ஜெபமாகிய கோலை நாம் பிடித்து கொள்ளும் போது எப்படிப்பட்ட சத்ருவின் போராட்டங்களுக்கும் நாம் வெற்றி எந்த சத்ருவின் போராட்டங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும் நம்மளால் என்பதுக்கு ஆண்டவர் நமக்கு சாட்சியாக இதெல்லாம் வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக வாக்குத்தத்தத்தின் கோல் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கடவுள் யாத்ராகமம் 14:14 சொல்லும்போது அந்த வாக்குத்தத்தத்தின் கோல் ஆண்டவர் நமக்காக போராடுவார். நம்ம ஆண்டவரத்தில் எல்லாத்தையும் ஒப்படைக்கும் போது ஆண்டவர் நமக்காக போராடுவார். எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட ஒரு NABH பெர்மிஷன், கடைசி அந்த நம்பர் 1 ஹாஸ்பிட்டலுக்கு கிடைக்கிற ஒரு பெர்மிஷன், அந்த ஹாஸ்பிட்டல் பெர்மிஷனுக்கு எவ்வளோ 8 வருஷமாக ட்ரை பண்ணாங்க. ஒவ்வொன்றும்
ஆண்டவர் அதை ஒவ்வொரு நாள் வருஷங்கள் போக போக கஷ்டமாக இருந்து, ஆனால் ஆண்டவர் அதுக்குன்னு ஒரு டைம் குறிப்பிட நேரம் வரும்போது அந்த வாக்குத்தத்தமாகி அந்த பர்மிஷனை ஆண்டவர் கொடுக்குறார். காலேஜில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கும். ஆண்டவர் இதை எனக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மலையின் மேலே அநேக பாறை, அநேக மலைகளுக்கு மேலே அநேக கட்டடங்களை காண்கிறேன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ஒரு அழகான ஒரு சன்னியாசி அம்மா சொன்னாங்க. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். நான் நினைப்பேன், ஆண்டவரே எப்படி அந்த வாக்குத்தத்தமாகிய கோலை இந்த இடத்துல நீ நீட்டியப்பா, இதை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறியப்பா. இது எங்களுக்கு அல்ல சுவாமி, உம்முடைய நாம மகிமைக்காகப்பா. இதில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக சுவாமி இதை ஆரம்பித்து வைத்திருக்கிறீரப்பா. இது உம்முடைய ஊழியப்பா, இது உம்முடைய ஊழியன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஆராதிக்க, அவரை ஸ்தோத்திரிக்க, அந்த இடத்துல எப்போது ஜெப கூட்டங்கள் நடத்தத்தக்கதாக ஆண்டவர் அந்த கோலை அந்த இடத்துல அவர் ஆசீர்வதித்து அந்த வாக்குத்தத்தமாகிய கோலை ஆண்டவர் அந்த இடத்துல நீட்டி ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அதுபோல் கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய காரியங்களை அவர் பார்த்துக்கொள்வார். இந்த ஊழியத்தை கூட நான் நினைப்பேன், இந்த ஊழியம் இது கொஞ்சம் இப்படி இல்லை, இன்னும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமான ஊழியமாக கடவுள் நிச்சயமாக மாற்றுவார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனையோ பேர் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக விதைக்கிற வசனங்கள் 100 பலன் கொடுக்கத்தக்கதாக இந்த ஊழியத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். இதில் வேலை செய்கிற ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த வாக்குத்தத்தமாகி அந்த கோலை நாம் பிடித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக மாற்ற வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, அவர் பொய் மனமாற மாந்தர் அல்ல, அவர் பொய் சொல்லக்கு ஆண்ட மனிதர் கிடையாது, அவர் மனமாற மாந்தர் அல்ல. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடியால் அவரை நம்ம எப்போது ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நம்ம சோர்ந்து போகிறோம். எனக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு வியாதி வந்துன்னா ஆண்டவர் யாத்திராகமம் 15:26 அந்த வசனத்தை கோலை, அந்த வசனமாகிய கோலை நம்ம பிடிச்சுக்கிடணும். ஆண்டவரை எய்த்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னீரப்பா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னீரப்பா. அந்த வசனத்தை நான் பிடிக்கிறேன்ப்பா. எனக்கு கஷ்டமாக நிறைய வியாதிகள் வழியாக நான் போகும்போது ஆண்டவர்கிட்ட அந்த வசனத்தை பிடிச்சிடுவேன். ஏசப்பா, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று தானே சொன்னீரப்பா. இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம்ப்பா, இந்த டயக்னோஸ் பண்ணதெல்லாம் ரிப்போர்ட் ஒன்றும் வேண்டாப்பா, நீர் தான்ப்பா என்னுடைய பரிகாரி என்று நாம் பிடித்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து என் பிள்ளை என்னையே பிடித்து கொண்டிருக்கிறானே என்று அவர் நம்மோடு கூட இருந்து நம்ம அதிசயமாக நடத்த வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். உன் நோய்களை எல்லாம் சங்கீதம் 103 வாசிக்கும் போது உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம்! அது மட்டும் இல்லை, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். வருத்தப்படுனா ஒரு வியாதினால் எத்தனையோ வருத்தங்கள் உண்டு. நம்ம நினைக்கும் அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருத்தத்தோடு அவர்கிட்ட வந்தார். நம்ம வசிக்கும் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ வியாதினால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருப்பீங்க, படுக்கையில் படுத்துட்டு கேட்டுக்கொண்டே இருப்பீங்க, வசனங்களை வாசித்து கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீரே என் பரிகாரியாகிய கர்த்தரப்பா, அந்த வாக்குத்தத்தமாகிய கோலை நாங்கள் பிடித்துக்கிடுறோம் சுவாமி, நீர் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கணும்னு கேட்கும்போது ஆண்டவர் அதிசயமாக வியாதியிலிருந்து வெற்றியை தர வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். என் வாழ்க்கை முழுவதும் அதிசயத்தை நான் பார்த்தேனா, உங்களோடு பேசுவது சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். என் வாக்குத்தத்தமாகிய கோலை நான் பிடித்து கொண்ட போது ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு விடுதலை தந்தார் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தமாகிய கோலை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். எகிப்திற்கு வந்த எந்த வியாதிகளில் ஒன்றே உனக்கு வரப்பண்ண, ஒன்றும் நமக்கு வராது ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் இருக்கும்போது. அடுத்தபடியாக நான் சொல்லும்போது ஆண்டவர் பிசாசின் போராட்டங்கள் நமக்கு நினைப்பாங்க எல்லாரும் பிசாசு போராட்டம், எனக்கு போராட்டம் கொடுக்குதுன்னு. எல்லாம் பிசாசுகள் எல்லாம் போராட்டம் வரும். ஆனால் ஆண்டவர் தந்திருக்கிறார். லூக்கா 10:19 வாசிக்கும் போது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கத்தக்கதாக சத்துருவின் சகல வல்லமை அழிக்கத்தக்கதாக நமக்கு வல்லமையை தந்திருக்கார். சத்துருவின் சகல வல்லமை, அவன் என்ன போராட்டம் என்ன செய்து வச்சாங்கன்னா அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்லுவாங்க, எதையும் பார்க்கக்கூடாது. என் அப்பாவின் பிள்ளை, எந்த போராட்டம் என்னை அணுகாது என்ற அந்த நம்பிக்கையை நம்ம அந்த கோலை நம்ம பிடித்து கொள்ளணும். அடுத்தபடியாக சொல்லும்போது அந்த சாபங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சாபம் போட்டனால நாம் எப்படி இருக்கிறோம், ஒன்று நம்மளை அணுகாது. கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தபடியா உபாகம் 23:5 பின்பகுதியை வாசிக்கும் போது, கர்த்தர் உண்மையில் அன்பு கூர்ந்ததினால் உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன்னை மேலே தப்பு இல்லையா, அவங்க போட்ட சாபம் உனக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆனால் நீ தப்பாக செய்தேன்னா போடுகிற சாபம் உனக்கு பலிக்கும்னு சொல்லுவாங்க. அதுபோல் உன் மேலே எந்த தப்பு இல்லாமல் அவங்க ஒன்றா சொன்னாங்கன்னா அந்த சாபம்
சாபம் உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிற தகப்பன். அந்த கோலை பிடிச்சிக்கிடுங்க. அந்த எந்த சாபமோ, எந்த பாவமோ, எந்த வியாதியோ, எந்த மரணக்கட்டோ, எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தத்தின் கோலை நீ பிடித்து கொள்ளும்போது ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துவார் என்பதுக்கு எந்த சந்தேகம் இல்லை. ரட்சிக்கப்படுவர்களுக்கு சுவிசேஷம் ஒன்று தான். ரட்சிக்கப்படுவர்களுக்கும் அது தெய்வ பலனாக இருக்கிறது. ஆனால் கெட்டு போகிறவர்களுக்கும் அது பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுவர்களுக்கு சுகந்த வாசனை, மற்றவர்களுக்கோ மரண வாசனை. அப்போதும் ஆண்டவருடைய கோலை நம்ம பிடித்து கொள்ளும்போது எல்லாம் நமக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கொடுப்பார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. எப்போது விசுவாச வார்த்தையை பேசணும், பாசிட்டிவாக பேச படிக்கணும். மரணமும் ஜீவனும் வாயின் வார்த்தைகளில் இருக்கிறது என்று சொன்ன வசனத்தை எப்போதும் ஞாபகப்படுத்தி கொண்ட ஏசப்பா, மரணமும் ஜீவன் எங்கள் வாயில் இருக்கப்பா, எங்களுக்கு அந்த வல்லமையை நீ தந்திருக்கிறீன், அந்த கோலை நாங்கள் பிடித்திருக்கிறோம் என்று கேட்கும்போது ஆண்டவர் அதிசயத்தை செய்ய வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். அடுத்த ஜெபமாகி அந்த கோல், அடுத்த பாடி ஜெபமாகி கோல். அப்பொழுது அந்த வசனத்தை நீ யாத்திராகும் 17:9-10. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவரும் மலை உச்சியில் ஏறினார்கள். இது சொல்லப்போனால் அபிமெலேக்கினுள்ள அந்த ஒரு மனுஷனோட அந்த மனுஷர்களுக்கு கூட ஒரு பெரிய யுத்தம் ஆரம்பிக்கிறது. அந்த யுத்தத்தில் அப்போ என்ன செய்கிறாங்க, மோசே அவருக்கு கூட மோசே தன்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு மலைக்கு உச்சிக்கு போகிறாரு. மலைக்கு உச்சிக்கு போயிட்டு அவர் யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ கீழே யுத்தம் பண்ணு, நான் தேவனோடு ஜெபித்து கொண்டே இருப்பேன், தேவனோடு நான் போராடி கொண்டே இருப்பேன். அப்போது அந்த போராடி கொண்டிருக்கும் போது யுத்தம் நம்முடையது, இந்த யுத்தத்தில் நம்ம தான் வெற்றி பெறுவோம். இந்த நம்பிக்கையோடு அந்த மலை உச்சிக்கு மேலே ஏறி போய் அந்த ஆண்டவரோடு அந்த கோலை நீட்டி கொண்டு ஜெபமாய் அந்த கோலை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஆண்டவரோடு அவன் போராடி கொண்டிருந்த போது இஸ்ரவேல் எப்போது வெற்றியை பெற்று கொண்டே இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர் கை அசந்து போன போது அவனுக்கு கீழே ஒரு கல்லை வைத்து அவனுடைய 2 கையும் பிடித்து கொள்வதற்காக மோசே அவனோட ஆரோனும் ஊரும் 2 கையை பிடித்து கொண்டு ஜெபித்தார்கள் என்று நம்ம சொல்லும்போது அதை பார்க்கும்போது நம்ம எல்லாம் எப்படி நம்ம ஜெபிக்கும் போது கூட நம்மளோடு 2-3 சகோதரிகளை வைத்துக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம சோர்ந்து போகும்போது அவர் நமக்காக ஜெபிப்பாங்க. ஒரு ஜெபக்குழுவை நம்ம ஆரம்பிப்போம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிப்போம். நம்ம அநேக மக்களோடு சேர்ந்து ஜெபிக்கும் போது நம் கைகள் தளர்ந்து போகும்போது அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். நல்ல பாஸ்டர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அவர்களோடு நம்ம ஜெபிக்கும் போது நம் கை அசந்து போகாதபடி அவர்கள் நமக்காக ஜெபிப்பாங்க. அப்போது ஆண்டோடைய கரணமோடு கூட இருக்கும். அந்த கல் இந்த ஆண்டோடைய கரத்தில் அமர்ந்து அவன் ஜெபித்த போது அந்த அமலேக்கியரை இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். உலகத்தில் நம்ம வாழும்போது அநேக அமலேக்கியர் நமக்கு எதிராக வந்து கொண்டே இருப்பாங்க. அவர்களை எல்லாம் வெற்றி பெறுவதற்கு ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடிக்க வேண்டும். எப்படி பிடிக்கணும்? அந்த ஜெபத்தில் உபவாசத்தில் நாம் முழித்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வெற்றியை தர வல்லமையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த பிரியமானவர்களே, இடத்துல இந்த விசுவாசம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் எப்போதும் எந்த சமயத்திலும் எல்லா விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். எப்போது விழித்து கொண்டிருக்கிற ஜெபம் நமக்கு முக்கியம். எப்போது ஜெபிக்கணும். நம்ம நினைப்போம் இந்த நேரம் மட்டும் ஜெபித்தா போதும். ஒன்று இல்லை, நமக்கு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஒரு காரில் போனால் கூட ஜெபிச்சுட்டே இருக்கலாம். நம்ம ஒரு பஸ்ஸில் போயிட்டு ஜெபிச்சுட்டு இருக்கலாம். சமையல் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஜெபிக்கலாம். குளிக்கும்போது ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலை பாடிக்கொண்டே ஜெபிக்கலாம். அந்த விசுவாசமாய கோலை நம்ம எடுத்துக்கொண்டு அவரோடு தரித்திருக்கும் போது உலகம் தர முடியாத பெரிய வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு அநேக சாட்சிகள் மூலம் நான் சொல்ல முடியும். எப்போதும் ஜெபிக்கிற அந்த அனுபவத்தை நாம் ஆண்டவரோடு கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எசப்பா, வேண்டாத பேச்சுகளுக்கு எல்லாம் எங்களை விலக்கி விடோம்ப்பா. வேண்டாத சிந்தனைகளிலிருந்து எங்களை மாற்றி விடோம்ப்பா. அப்பாவுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு தீபமாக எங்களை மாற்றும் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் இருக்கிற நாட்கள் எல்லாம் உமக்கு சாட்சியாக அப்பா நீர் எங்களை மாற்றும் என்று ஒவ்வொரு பேரும் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் அந்த ஜெபமாகிய விசுவாசமாகிய அந்த கோல் ஆண்டவர் சொல்லிப்பார், வாக்குத்தத்தத்தின் கோலை எடுத்துக்கொள்வோம். அந்த ஜெபமாகிய கோலை நாம் எடுத்துக்கொண்டு நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நம்மை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். அநேக மக்களுக்கு சாட்சியான பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீங்க என்பதற்கு சந்தேகம் இல்லை. இந்த ஜெபத்தின் மூலம் ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை எங்களை மாற்றும் சுவாமி, உம்முடைய
பிள்ளைகளாக மாற்றும் கத்தாவே. இந்த ஊழியத்தை மென்மேலும் ஆசீர்வதியப்பா. நாங்களும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக எங்களை எப்போது எடுத்து பிரயோஜனப்படுத்தும், எங்களை குடும்பங்களில் சாட்சியாக மாற்றும் என்று நாம் ஜெபித்து கொண்டே இருந்து இந்த நேரத்தை ஆண்டவர் தந்தபடியா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பனே நல்ல ஒரு நாளை எங்கள் வாழ்க்கையில் காண செய்தீரப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பனே. இன்னும் எங்கள் தேசத்திலே சந்தோஷம் சமாதானம் வரணும்ப்பா. அப்பா நல்ல தலைவர்களை தரணும்ப்பா. அப்பா நடக்கிற எல்லா தேசங்களிலும் நடக்கிற அந்த ஒவ்வொரு நாள் உண்டாகிற கஷ்டங்களை மாற்றி போடும் அப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளப்பா, உம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் கஷ்டத்தின் மத்தியில் அப்பா அந்த ஒவ்வொரு நாள் கஷ்டப்படுறாங்கப்பா. அந்த போரின் சத்தங்கள் எவ்வளோ குழந்தைகளப்பா பாதிக்கப்படுகிறாளப்பா. அவளுக்காக எல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த தலைவர் மத்தியில் நீ பேசும் சுவாமி. நாடு முழுவதும் சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகள் கஷ்டப்படாதபடி கத்தாவை சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தகப்பன் சமாதானத்தை உண்டு பண்ணும் கத்தாவை. ராஜா எங்களோடு கூட இருந்து நடத்தும். மீதியான நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பனே. பாகுட்டங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்களும் பரமபிதாவே. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப